அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 9, 2025, பங்குனி 26ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலையை நீங்கள் கேட்காமலேயே இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது. மனதார நன்றி சொல்லுங்கள். மனதார நன்றி கூறி இந்த நாளை உற்சாகமாக ஆரம்பிப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு அற்புதமான ஆடியோவாக அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான ஆடியோவுக்கு குரல் கொடுத்திருப்பவர் ஐயா டாக்டர் கு. சிவராமன் அவர்கள். கு. சிவராமன் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே நிறைய ஆடியோக்கள் கேட்டிருப்பீங்க, வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அவர்னால தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் கூட நல்ல பொருட்களை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்து ஒன்று உண்டு. ஆகையால் நீங்கள் இந்த ஆரோக்கிய குறிப்பை கொஞ்சம் கவனமாகவும் கேளுங்க. நானும் அதை பற்றின விளக்கத்தையும் நான் தர்றேன். இந்த ஆடியோவை நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள உறுப்பினர்களோடு, குழந்தைகளோடு நீங்கள் கலந்து கேட்பது அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது நீங்கள் தனியாக தான் நடக்கும்போது கேட்பீங்க. இருப்பினும் அதன் பிறகு இன்று பகலிலோ மாலையிலோ இரவிலோ நீங்கள் உங்கள் வீட்டு உறுப்பினர்களோடு கலந்து இந்த ஆடியோவை கேளுங்க. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாறுபாடு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பேக் வச்சுக்கிறேன், இல்லைன்னா 0 சைஸ் இடுப்பு வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, அதுல எல்லாம் உடல் நலம் இல்லை. அதை தாண்டி உள்ளம் மிகச் சரியாக இருக்கணும். அந்த உள்ளம் சரியாக இருக்கும் போதுதான் உங்களுடைய அத்தனை தேர்வுகளும் சரியா இருக்கணும். என்னென்ன தேர்வுகள் வேணும்? சிறு வயது முதலே 45 வயசுக்கு அப்புறம் சுகர் வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை எடுக்க வேண்டாம்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். சுகர் வந்ததுக்கு அப்புறம் நீ எடுக்காம தான் இருக்கணும், இல்லைன்னா உயிரோட இருக்க முடியாது. அது கட்டாயம். ஆனால் சிறு குழந்தை முதலே சர்க்கரை மீதான பிடிப்பை நாம் குறைத்தாகணும். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்றது. வெள்ளை சர்க்கரை வேண்டாம், சின்ன பிள்ளையில இருந்தே வேண்டாம். என்ன வேணும்? சின்ன பிள்ளையில இருந்தே இனிப்பு என்றால் இனிப்பு வேண்டாத பொருள் இல்ல.
இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது, 6 சுவையில் தலையானது. ஆனால் அந்த இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும். தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்க குழந்தைகளுக்கு. அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம். வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆகச் சிறப்பு. சக்கரை வியாதிக்காரங்க மட்டும் தான் வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு சொல்றோம். ஆனால் நம் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்கு. முந்தானத்து எங்க வீட்டுல குலதலிச்சு, அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு 120 பழம் கிட்ட 150 பழம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு 4வது குலை அது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்க வீடு இப்பதான் கட்டிருக்கீங்க கேள்விப்பட்டேன், இந்த வாழை மரம் வைங்க சார், நல்லா காய்க்கும்னு சொன்னார். நேற்று 4வது 5வது குலை அது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை, அந்த பழுத்த அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படியே தேன் அமிர்தமா சாப்பிடுறேன். அதனுடைய ஒவ்வொரு தாரா அறுத்து ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக போன் பண்றேன். டேய் வாழைப்பழம் பழுத்திருக்கு, அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன். வாழைப்பழத்தை யாரா சாப்பிடுவாங்க, நீயே வச்சுக்கோடா, வேணா பக்கத்துல எங்கேயாவது பிள்ளையார் கோயில வேணா போய் கொடு. பல பேர் வாழைப்பழத்தை 10 ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான், மறந்துட்டானுங்க. யார் வீட்டுக்காவது நம்ம இப்பெல்லாம் போறோம் வீடுகளுக்கு, யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், வந்துட்டாயா. நம்மளாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும், அப்படியே மெரிடியன் ஃப்ரூட், ஆரஞ்சு, இல்லைன்னா வந்து கிவி, இல்லைன்னா டிராகன், அது வாங்கிட்டு போனாதான் மதிப்பு. ஆனா நம்ம ஊர் பழத்தை எடுத்துட்டு போறதுக்கு மதிப்பு இல்லை. சவுதியிலிருந்து வர என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு 8.5 கிலோ ஆயிடுச்சு. என்ன 8.5 கிலோன்னா, சார் அதெல்லாம் அனுப்ப பண்ண முடியாது சார் அப்படின்னா. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. அதுல 3 கிலோ பேரிச்சம்பழம் இருக்கு. அதை திறந்து அங்க அஜ்வா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரிச்சை அது. அதை ஒரு நண்பர் சொன்னார் சொல்லி அதை வாங்கி வச்சிருக்கேன். நான் அப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து வழிய நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலான்னு அதை எடுக்கிறேன். அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார், பேரிச்சை கொண்டு போகிறீங்களா, எடுத்துட்டு போங்க, எங்க ஊர் பழம். அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான். ஆனா நம்ம வாழைப்பழத்தை சிறுமையா யோசிக்கிறோம். கொய்யா பழத்துக்கு மேல எவ்வளவு நாளா ஒரு சிறுமை இருந்துச்சு, போனா கொய்யான் இருந்தானுங்க. ஆனா கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்துல தான் முதல்ல படிச்சேன். இருக்கிற பழங்கள்லயே ஆக சிறந்தது சிகப்பு கொய்யா. அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால, அந்த கொய்யா பழத்துல விட்டமின் சி இருக்கு, பி இருக்கு, ஃபைபர் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்குள்ள லைகோபீன் இருக்கு. லைகோபீன்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே. தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும். காலையில கண்டிப்பா அது நேந்திரனா, செவ்வாழையா, ரஸ்தாலியா, கதலியா, மலை வாழைப்பழமா, சிறுமலை பழமா, நாட்டு பழமா, மோரிசா, எத்தனை பழம் இருக்கு வாழைப்பழத்துல. ஒரு பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. செவ்வாழை சாப்பிட்டோம்னா நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவலர்கள், அவங்களுக்கு குதிகால ஒரு வலி வரும். அந்த குதிகால் வலிக்கு வந்து நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம், இந்த கால்கேனியஸ் போன்ல ஒரு முள்ளு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ், அதுக்கு மேல இருக்க ஃபேசியா கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள். அதுக்கு ஆக சிறந்தது செவ்வாழை. ஒல்லியா மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறதா, எங்க ஊர் பக்கத்துல திருநெல்வேலி, நான் சாரலாம் திருநெல்வேலிக்காரங்க, நாட்டுப்பழம் சொல்லுவோம். நாட்டுப்பழத்துடைய தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும், நாரா இருக்கும். நாளைக்கு மாரி செல்வராஜ் சார் வராரு, வாழையை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். அந்த வாழை பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவோம். எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு, ஒழுங்கா வெளிக்கு போலேன்னா தினம் காலையில் அதை சாப்பிடுறா. சின்ன பிள்ளைல அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்கிற இடம், ஒழுங்கா கொல்லைக்கு போறானா, ஒழுங்கா வெளியே போறானா, எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள். இப்ப பல பேர் வீட்டுல கேட்டா அவன் வரும்போது போய்க்குவான், எப்ப வரும் சார், 2 நாளைக்கு ஒரு எப்படி வந்துடும் சார், அது என்ன போஸ்டா, டிஹெச்எல் கொரியரா, தினம் கழிக்கணும்டா. மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள். அதனால அதுக்கு பேர் காலை கடன். கடன் உள்ள வச்சா வட்டிக்கு மேல வட்டி வரும். பல பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல. வாழைப்பழம் கொடுங்க, காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும். நிறைய பேர் ராத்திரியில சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்ல. காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவா எடுத்துக்கொள்ளுங்கள், தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை இருக்கும். இனிப்பு என்றால் பழங்களை சிறு வயதில் இருந்து கொடுங்க. மற்ற 6 சுவைகளும் இருக்கணும். எல்லா சுவைகளும் நல்லதுதான். கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, 6 சுவை இருக்கணும். இந்த 6 சுவைங்கிறது வெறும் நாக்குல தெரிகிற ஒரு உணவை எடுக்கணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய வெறும் இண்டிகேட்டர் இல்ல. அந்த சுவை, ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கிறது நண்பர்களே. அசிடிட்டி இருக்கு, புளிப்பு இருக்கு அப்படின்னா அந்த புளிப்புக்கு பின்னாடி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம், ஆக்சாலிக் ஆசிட் இருக்கலாம், டாட்டாரிக் ஆசிட் இருக்கலாம், ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம். இந்த ஒரு அமிலங்களும் தான் உள்ள போய் பல நொதிகளை உள்ளே உட்கிரகிப்பதற்கு வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புளிப்பில் நம்ம எடுத்துக்கலாம். தினமும் புளிய கரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் தக்காளி பழத்துல சாப்பிடுங்க, ஒரு நாள் எலுமிச்சை பழத்துல சாப்பிடுங்க. அப்படி புளி, வேறுபட்ட புளி, குடம்புளின்னு ஒண்ணு இருக்கு, எத்தனை பேர் தெரியும் தெரியல.
குடம்புளிங்கிறது மீனை சமைக்கிறதுக்கு கேரளத்தில் பயன்படுத்துவாங்க. இங்க கொங்கன் ஏரியா இருக்கு இல்லையா, மலபார் கொங்கன் ஏரியா, அங்க எல்லாம் அந்த குடம்புளி பயன்படுத்துவாங்க. குடம்புளியில இருக்கிறது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒண்ணுதான் கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஃபேட் பர்னர்ங்கிறான். அடிப்போஸ்ல ஃபேட் இருந்தாலும் சரி, உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த குடம்புளி. அதை பயன்படுத்தணும். அப்போ சிறு வயதிலிருந்தே எடுக்கக்கூடிய முனைப்புல முதல் விஷயம் இனிப்பை நேரடி வெள்ளை சர்க்கரை இல்லாம பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் போல கரும்பு வெல்லம், கொஞ்சம் போல பனங்கருப்பட்டி, கொஞ்சம் தேன் பயன்படுத்திக் கொள்ளலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். உப்பு இந்த உலகத்துல நம்ம யார் சொன்னான்னு தெரியல, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னாங்க. அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா அதுக்கு எல்லா பண்டத்திலையும் உப்பு போடு, இல்லைன்னா குப்பையில போடுன்னு அர்த்தம் கிடையாது. உப்பு போடலைன்னா சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும். கெட்டு போனா அதை நீ குப்பையில தான் போடணும். அப்ப எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாத்துலயும் உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு 4 கிராம். நம்ம எல்லாரும் எவ்வளவு சாப்பிடுறோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 8 கிராம் சாப்பிடுறோம், டபுள் மடங்கு. அதுக்கு வேற தெரியாம கொஞ்சம் உப்பு குறைஞ்சனா வீட்டம்மா அப்படி முறைக்கிறது, அப்படியே உப்பு சொரணை இல்லாதவன் ஆக்கிறேன் நினைச்சியா அப்படின்னு சண்டை போடுறது. ஊறுகாய் இல்லாம நான் மோர் சோறு சாப்பிட மாட்டேன் சார், அது சில குரூப். தயவு செய்து உப்பை தயவு செய்து குறையுங்கள். ஊறுகாய் எல்லாம் வேண்டாம், பொக்கு எல்லாம் வேண்டாம். வெளிநாடுகள் எல்லாம் என்ன பிரச்சனைனா, இங்க இருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லயும் விற்கிறாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய தொக்க பாட்டிலா வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க இருந்து இந்த பிள்ளை பாக்குறதுக்காக போறாங்களா அப்பா அம்மாக்கள், பிள்ளைய வளர்க்கறது, குண்டி கிளி விடுறதுக்கு, தூக்குறது, தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டியாக தூக்கிட்டு போற விஷயம் வந்து தொக்கு ஊறுகாய். 6 மாசத்துக்கு வேணுங்க. 6 மாசம் நான் இருக்க போறேன், விசா அதோட முடியும். அது வரைக்கும் ஒரு 15 பாட்டில் ஏத்தாப்புல கடையில போய் வாங்கிட்டு போயிருவாங்க. அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சோத்துல போட்டு சாப்பிடுறது. நம்மளே நமக்கு உப்பு வேண்டாம், உப்பு குறைத்தாகணும். இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். சிறு வயதில் இருந்தே எந்த பொருள் கசப்பா இருக்கோ, எந்த பொருள் துவர்ப்பா இருக்கோ அது மருத்துவ குணம் உடையது. உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம். ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு? நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு பணிபுரியுது? அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதுல இருக்கக்கூடிய கடும் கசப்பு. அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி பிள்ளை சொல்லிச்சு, அதுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்தா அது அழகா சொல்லிச்சு. எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு. சார் இதுதான் சார் கடைசி கசப்பு அப்படின்னு. கடைசி கசப்பு, அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாக படுச்சு. ஆமா கடைசி கசப்பு, அதுக்கு மேல கசப்பே இல்ல, அவ்வளவு கசப்பு இது. ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருள்ல தான் ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, அந்த ஆண்ட்ரோகிராபின், பானிகுலேட் ஏ, பானிகுலேட் பி, இது எல்லா ஆல்கலாய்டும் தான் வைரோஸ்டாட்டிக்கா இருக்கு, இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது, காக்ஸ்2 பிளாக்கரா இருக்கு, ஹெப்படோடாக்சிட்டி வராம இருக்கு. எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகமே இன்னைக்கு கொண்டாடுது நிலவேம்ப. அப்படியான ஒரு அறிவியல் குணம் அந்த கசப்புல தான். அதுக்காக தினம் நிலவேம்பு கசாயம் குடிச்சிருக்க முடியாது. நார்மலா இருக்கிறவங்க கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க, கோவக்காய் சாப்பிடுங்க, வெந்தய பொடி சாப்பிடுங்க. எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும். பாவக்காய் சில பேர் செய்யறாங்க வீட்டுல. எங்க வீட்டுல பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா? செமையா பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம். நிறைய வெல்லத்தை போட்டு எண்ணெயில வதக்குன்னு வதக்கி அப்படி தேனா ஆக்கிடுவேன். அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும். பாவக்காய் கசப்பா தான் இருக்கணும். அந்த கசப்பு தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது, பாவக்காய் மட்டும் சாகாது, மத்த நீங்க யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல கொண்டு போய் வெல்லத்தை போடுறேன், அதை போடுறேன். அந்த மாஸ்கிங் எல்லாம் மருந்துல பண்ணிக்குவோம். நாங்க மருந்துக்கு சில டானிக்ல வந்து சுகர் பேஸ் இருக்கும், அதுலயே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க, சக்கரை மாதிரி இனிப்பு சுவை உள்ள. அது மருந்தை உள்ள கொடுக்கிறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேரு. மருந்து போயிடணும். நாங்க சித்த மருத்துவத்துல தேன்ல குழைச்சு கொடுப்போம். தேன்ல குழைச்சா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில தடவிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம். பாவக்கால தயவு செய்து வெல்லம் போடாதீங்க, சக்கரை போடாதீங்க. கசப்பு துவர்ப்பு அதே மாதிரி வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது. துவர்த்தல் தமிழாசிரியர்களுக்கு தெரியும். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை ஆகும். அதனாலதான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா, ஏற்கனவே முட்டு வலி இருக்கு, முட்டு அப்படியே சாஞ்சு போய் இருக்கு, 2 முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது, உள்ள இருக்கிற சைனோவியல் மெம்பரேன் ட்ரையா இருக்கு, டிஸ்க் எல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னா நாங்க துவர்ப்பு எடுக்காதே. ஏன்னா அந்த துவர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிறோம். சோ சுவைகளை நம்ம சிறு வயதிலிருந்தே பழக்கணும். கசப்பும் துவர்ப்பும் கூட்டுங்க, இனிப்பையும் உப்பையும் குறைத்துக் கொள்ளுங்கள். புளிப்பும் காரமும், புளிப்பில் பல வகை அமிலங்களை, எல்லா எலுமிச்சை, தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவா பயன்படுத்திக் கொள்ளுங்க.
காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும். காரம்னா மிளகுதான், மிளகு போல அப்படின்னாலதான் மிளகாய் அப்படின்னு வச்சான் பேரே. பச்சை கலர்ல ஒரு காய் வந்துச்சு, போர்ச்சுகீசியர்கள் வழியா சிலியில இருந்து வந்துச்சு. அது என்னடா இப்படி காரமா இருக்கு, மிளகு போல இருக்கு அப்படின்னாலதான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சான். மிளகு பிளஸ் ஆய், அதான் மிளகாய். அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் மிளகாய் வந்த உடனே ஒட்டுமொத்தமா மிளகாயிலே போயிட்டோம். குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், காரம் சற்று குறைவாகத்தான் இருக்கணும். இது முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், சர்க்கரை நமக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு 50 வயசுல இருக்குன்னா நம்ம 40 வயசுல நமக்கு மணி அடிக்கிற வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா நமக்கு சர்க்கரை வர வாய்ப்பு அதிகம். நம்முடைய தகப்பனுக்கு, நம்முடைய அண்ணனுக்கு 45 வயதில் மாரடைப்பு வந்திருக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கும் நம்முடைய ரத்த நாளங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய ரத்த நாளங்கள், இதயத்தில் ஓடக்கூடிய குட்டி குட்டி நாளங்கள், இது தாய் தகப்பனை போல தான் நமக்கும் இருக்கும். அப்ப நம்ம தகப்பனுக்கு 45 வயசுல ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா நம்ம கண்டிப்பா வரணும் இல்ல, ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க, நம் குடும்பத்தில் சர்க்கரை இருக்கிறது எனக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு சில கட்டுமானத்தை உணவில் வைக்கலாம். அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், காலை பானம். என்ன குடிக்கிறது சார்? நான் இப்ப குடிச்சேன், சுக்கு பால் குடிச்சேன். எனக்கு தொண்டை ஒரு மாதிரி அலட்சியா இருக்கு. மேடையில போய் காத்துதான் வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்ப என்னடா வெந்நீர் வேணுமே, பக்கத்துல மேடம் இங்க பக்கத்துல சுக்கு பால் இருக்கு வாங்கி தரேன். அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட், அது குடிதான், அது குடிக்கிறதுடைய பானம் தான். ஆனா ஏன் சுக்குப்பால்? அது சூடு கொடுப்பதோடு இதம் கொடுப்பதோடு ஒரு குட்டியோண்டு மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறது. அது சுக்கு இருக்கு அதுல. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் என்று சொல்லி இருக்கிறது மருத்துவம். சுக்கு ஒரு சின்ன இன்ஃபிளமேஷனை குறைக்கும், அதனால சுக்குப்பால் குடிங்க அப்படின்னாங்க. நம்முடைய ஒரு பானமும், காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானமும் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜா தான் இருக்கணும். வெறும் பானமா இருக்கக்கூடாது. சார் நான் தினம் டீ தான் சார் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, டீ நல்லதுதான். ஆனா டீ எப்படி போடணும்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. என்ன சார் டீ போட்ட நாடு இது, டீ போட்டவர் பிரதமராகவே ஆயிட்டாரு, அப்படி இருக்கும்போது டீயே போட தெரியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி வரும். ஆமா, உண்மையிலேயே நமக்கு டீ போடுறது. நான் இப்ப ஜப்பான் போயிருந்தப்ப என் பக்கத்துல ஒருத்தங்க என்னுடைய நண்பர் வந்தாரு. அப்ப சார் ஏதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு நேரா போய் வெண்டிங் மிஷின்ல டக்குன்னு பட்டணம் தட்டி 100 yen நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா, 50 ரூபாய்க்கு டபக்குன்னு ஒரு பாட்டில். நமக்கு வெண்டிங் மிஷின்ல வந்தாலே அதுக்கு மேல எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு. அது நல்லது இல்ல, வேணாம், குப்பையா தான் அங்க வச்சிருப்பானுங்க. ஆனா அவர் எடுத்தா கொதிக்கிற மாதிரி டீ வருது. வெண்டிங் மிஷின்ல பாட்டில்ல சூடா வருமா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நான் இங்க ஒரு மிகப்பெரிய ஆள்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், சார் இந்த வெண்டிங் மிஷின் சூடாவும் வரலாமா, எடுத்து வைக்கலாமா? ஏங்க குளிரா வந்து சூடா கொடுக்க முடியாதா? அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு. அந்த சூடா குடிச்சது கிட்டத்தட்ட 3/4 லிட்டர்ல ஒரு பாட்டில். அவர் கடற்கரை குடிச்சிட்டாரு. எனக்கு கடற்கரை குடிக்க முடியல. நான் குடிச்ச பாதி தான் குடிச்சேன். அது பேர் ஒச்சோன்னா கிரீன் டீ. அவங்க ஒரே மடக்குல 700 ml குடிக்கிறாங்க. என்னால குடிக்க முடியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கிரீன் டீயை குடிச்சிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அருந்தணும்னா, நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறுல இருக்கும் போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர். சார் அப்ப நாங்க சாப்பிட்றதெல்லாம். நன்றி. தொடர்ந்து நம்ம அந்த ஆடியோவை இடைவேளைக்கு பிறகு கேட்க போகிறோம். இப்பொழுது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. ஓச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீன் டீ தேநீர் பருகுன அந்த ஆடியோ அவர் சொன்னார், அவங்க மாதிரி என்னால் கடகடன்னு குடிக்க முடியலன்னா. ஆனால் நாம் இடைவேளையில் நம்மளுடைய குடிநீரை நம்ம நிதானமாக தான் பருகணும். ஸோ இப்போது நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்து, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்து, சுவாசத்தை சோதித்து பார்த்து, அதன் பிறகு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகணும். தேநீரை மட்டும் நம்ம ரசித்து ருசித்து பருகணும்னா அல்ல, நம்மளுடைய குடிநீரை எதுவாகினும் அது நம்மளுடைய வாய் வழியாக அது உள் நுழைகிறது அப்படின்னா அதை நாம் ரசிக்காமல், ருசிக்காமல், சுவைக்காமல், நம்ம அதை சவைக்காமல் நம்ம அதை அனுப்பக்கூடாது. அதில் நம்மளுடைய உமிழ்நீர் கலந்துருக்கணும். உமிழ்நீர் தான் உயிர் நீர் அப்படிங்கிறத பல்வேறு முறை சொல்லியிருப்போம். நீங்களும் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உயிர் நீரான உமிழ்நீர் அதுதான் நம்மளுடைய வாயில் சுரக்கக்கூடியது. அந்த உமிழ்நீர் கலந்த உணவோ நீரோ அற்புதமான மருந்தாக மாறும். உணவே மருந்து அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த உணவு மருந்து அப்படின்னா, ஏதோ இஞ்சி சாப்பிட்டால்
நல்லது, சின்ன வெங்காயம் சாப்பிட்டால் நல்லது, வெள்ளை பூண்டு சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு ஒவ்வொரு நல்லதையும் தேடி சாப்பிடுவதை விட அந்த உணவை மென்று சவைத்து உமிழ்நீர் கலந்து உண்டால் அதுதான் நல்லது, மருந்து. அப்போது உணவு எப்பொழுது மருந்தாக மாறுகிறது அப்படின்னா, நாம் சவைக்கும் பொழுது, நாம் சுவைக்கும் பொழுது, நாம் ரசிக்கும் பொழுது, நாம் ருசிக்கும் பொழுது தான் அந்த உணவாகட்டும் அல்லது நீராகட்டும் மருந்தாக மாறும். மருந்தென்றால் நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பொருள். அந்த அற்புத பொருளை நாம் வேறு எங்கோ இருந்து வாங்கி அதை உண்டு அதன் வாயிலாக நாம் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல விட்டொழியுங்கள். நமக்குள்ளாகவே சுரந்து நமக்குள்ளாகவே இருந்து அது நம்மளை ஆரோக்கியப்படுத்தும், ஆனந்தப்படுத்தும், இளமைப்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நாம் உமிழ்நீர் கலந்து அந்த குடிநீராகட்டும் உணவாகட்டும் பருகணும். ஸோ இப்படி இப்போ பருகி இருப்பீங்க. உமிழ்நீரை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வருடத்தில் நம்ம எப்படி பார்த்தாலும் மாதத்தில் 2 முறை அதை பற்றி பேசிவிடுவோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் எப்பொழுதாவது நம்ம பார்க்கலாம், பேசலாம். இப்போ நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். கமெண்ட் பதிவிடுதல், அதாவது முதல் கேள்வி 3 கேள்விகள், 3 கேள்விக்கு பதில் அளிக்க போகிறீங்க. முதல் கேள்வியும் 3வது கேள்வியும் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தெரிந்த விஷயந்தான். முதல் கேள்வி என்ன? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? உங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. இதை நீங்கள் சுவாரஸ்யமாக எழுதணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய உற்சாகம் அப்படிங்கிறது இன்று நாள் முழுவதும் உங்களை பின்தொடரப் போகிறது அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன், நான் அற்புதமாக இருக்க போயிடுறேன், நான் ஆரோக்கியமாக இருக்க போயிடுறேன், நான் மகிழ்வாக இருக்க போயிடுறேன், நான் உன்னதமாக இருக்க போயிடுறேன், நான் உற்சாகமாக இருக்க போயிடுறேன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்று முழுவதும் உங்களோடு பயணிக்கும். அப்போது நீங்கள் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் ஆற்றல் மிகுந்த உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதுகிறீர்களோ அது உங்களை வழி நடத்தும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் முதல்ல டைப் படிக்க போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய எழுத்தில், உங்களுடைய கையில் உதித்த அந்த வார்த்தை உங்களை வழி நடத்துங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். இப்போது முதல் கேள்விக்கு பதில் அளித்தாச்சு. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இப்போது உமிழ்நீர் கலந்து உணவு அருந்தணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் தெரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் இல்லை உமிழ்நீர் கலந்து நான் உணவு அருந்துவேன் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது உணவில் உமிழ்நீர் கலந்து உண்பேன் அப்படின்னு ஒரு பதிலும், அதிலே 2வது பதிலாக உங்களுடைய குடிநீரில் உமிழ்நீர் கலந்து குடிப்பீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதில் உங்களிடத்துல இருந்து. ஏன்னா நிறைய நேரங்களில் நீரை அப்படியே பருகிடும். அதை வச்சுருக்க மாட்டோம், தங்க வச்சுருக்க மாட்டோம், அது தங்கி உமிழ்நீர் கலக்க வச்சுருக்க மாட்டோம், சமைக்க மாட்டோம், சுவைக்க மாட்டோம். உணவில் கூட சில நேரங்களில் நம்ம கடைபிடிப்போம், ஆனால் நீரில் மறந்துடுவோம். ஸோ அதுதான் இப்பொழுது 2வது பதிலாக, 2வது கேள்விக்கு 2வது பதிலாக சொல்ல போகிறீங்க. முதல் பதில் அப்படிங்கிறது உணவோடு, 2வது பதில் அப்படிங்கிறது குடிநீரோடு நீங்கள் உமிழ்நீர் கலந்து சாப்பிடுவீர்களா? இதுதான் 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நம்ம எழுத போகிறோம். இதை ஒரு முறை எழுதி 2 முறை சொல்லி பாருங்கள். ஒரு முறை எழுதி 2 முறை சொல்லி பார்க்கணும். இப்போது இந்த 3 விஷயங்களை நாம் பதிலளித்து விட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு வாழ்த்த சொல்லுங்கள். அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி இப்போ நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. வாருங்கள். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம்.
கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஐயா டாக்டர் கு சிவராமன் அவங்களுடைய அந்த ஆரோக்கிய குறிப்பு கேட்டு வருகிறோம். அதில் அந்த வெண்டிங் மிஷினில் சுட சுட அந்த டீ வந்த ஒரு கதையை தொடங்கி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ நாம் எப்படி பருகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொண்டிருந்தார். அதை தொடர்ச்சியாக இப்போ நம்ம கேட்கலாம். இப்பொழுது நம்ம அந்த ஆரோக்கிய குறிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வெண்டிங் மிஷின்ல பாட்டில்ல சூடா வருமா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், சார் இந்த வெண்டிங் மிஷின்ல சூடாவும் வரலாமா, எடுத்து வைக்கலாமா? ஏங்க குளிரா வந்தா சூடா கொடுக்க முடியாதா? அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு. அந்த சூடா குடிச்சது கிட்டத்தட்ட 3/4 லிட்டர்ல ஒரு பாட்டில். அவர் கடற்கரை குடிச்சிட்டாரு. எனக்கு கடற்கரை குடிக்க முடியல. நான் குடிச்ச பாதி தான் குடிச்சேன். பேர் ஒச்சோன்னா கிரீன் டீ. அவங்க ஒரே மடக்கில் 700 ml குடிக்கிறாங்க. என்னால குடிக்க முடியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கிரீன் டீயை குடிச்சிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அருந்தணும்னா, நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறுல இருக்கும் போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர். சார் அப்ப நாங்க சாப்பிடுறதெல்லாம், நீங்க சாப்பிடுறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? அவன் கூடுறத பார்த்தா, டீ போடுறத பார்த்தா, பால்ல சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்ப அந்த இது காய்ச்சி வாங்கல, அது என்னது ஜீரா காய்ச்சி அதுல கூட போட்டுருவாங்களான்னு தெரியல. எங்க வீட்டு டீ அப்படி தேனா இருக்கும், பால்லே இருக்கும். தயவு செய்து அதுக்கு பேரு அது தேயிலையும் சேர்த்து கொள்ற விஷயம். தேயிலையுடைய பயன் சுத்தமா இருக்காது. இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் 95 வயசுல அப்போவா இருக்காருன்னு வைங்க. அவர் வந்து போனோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க, பேரம்பேத்திலாம் வந்திருக்கப்பா, வந்து வாயில ஒரு சொட்டு பால் விடுங்க. பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றும். பாரு, தாத்தா வந்து பேரன் பால் ஊத்துறோம்னு தான் காத்துக்கிட்டு இருந்தார். உண்மை என்ன தெரியுமா? இவன் பால் ஊத்தி அந்த தாத்தாவை கொன்றுப்பான். ஏன்னா அவரால் முழுங்க முடியாது. மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத். நேரா நுரையீரலுக்குள்ள போய் அவருக்கு அப்படி நின்றும். ஆனா எல்லாருக்கும் ஒரு திருப்தி, பேரன் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டான் அப்படின்னு. உண்மையிலே இவனை தூக்கி உள்ளதான் வைக்கணும். ஆனா தெரியாது, பாலை ஊத்துனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அத மாதிரி தேயிலை டீல நீங்க பாலை ஊத்துனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும். வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம மூஞ்ச பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார், சக்கரை வேணுமா சார், மற்றவன் எல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான். ஆனா நாம மட்டும் பால் ஊத்தி சாப்பிடுவோம். நண்பர்களே, தேநீராக இனிமேல் அருந்துவோம். காலையில நீங்க குடிக்கீங்களா, தேநீர் நல்லது, ஆக சிறந்த பானம். நிறைய பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு. பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க, இல்ல லவங்க போட்டு குடிங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க, செம்பருத்தி பூ போட்டு குடிங்க, வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. இது பாடல், சித்த மருத்துவ பாடல். 7 மூலிகைகள், ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் எளிஞ்சில் கோஷ்டம் முத்தக்காசு, இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில ஒரு பாட்டு. அது என்ன அர்த்தம்னா, காவிரி நீர் இனிப்பா இருக்கும். உன்னுடைய யூரின் இனிப்பா இருந்ததுன்னா யூரின்ல நிறைய குளுக்கோஸ் வெளியே போதும், சக்கரை கட்டுப்பாடுல இல்லைன்னு அர்த்தம். அதுவும் சரியாகும். நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம். உன்னுடைய சக்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ்ல, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளவு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பாடல் இப்படி இருக்கு, நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்க கூடாது? நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலையில் போய் குடிச்சு பாருங்க. வெறும் நெல்லிக்காய் பொடிய அந்த டிகாஷன்ல பொடிய வெறும் காபி தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி 4 சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தாதான் தெரியும். நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது. இருக்கிற பழங்களே ஆக சிறந்த பழம் நெல்லிக்காய். நம்ம எல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காய. நீங்க நெல்லிக்காயினுடைய ஒரு கூறா படிச்சு பார்த்தோம்னா உலகத்துல பல நேரங்களில் கோபம் கூட வரும். நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில வாசுதேவநல்லூர்ல போயிட்டு நான் வண்டியில நானும் என் மனைவியும் போயிட்டு இருக்கோம். போகும்போது ஒரு பக்கத்துல ஒரு தோட்டத்துல அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அதை பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி
நான் தோட்டக்காரர்கிட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமா, நிப்பாட்டிட்டு இறங்கி போறேன். தோட்டக்காரர் மட்டும் தனியா இருக்காரு, கிட்டத்தட்ட 100கணக்கான மரம். நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரமே காயாத்தான் இருக்கும், அவ்வளவு காய்ச்சிருக்கு. நான் போய் அந்த தோட்டக்காரர்கிட்ட, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் சென்னையில இருக்கேன் சார், பார்த்தா அழகா இருக்கு, கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டவனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எவ்வளவு வேணுமா போய் எடுத்துவையா, நீ யாரும் பைக்கு ஆள் இல்ல. உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். இது ரொம்ப விலை, 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படுவேன். அவர் சொல்றாரு 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்ல, கிலோ 5 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்ல, காய்த்து கொட்டி கிடக்குது. உனக்கு தெரியுமா நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு, ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி 3 ஆரஞ்சு பழத்துக்கு சமம். விட்டமின் சி இல்லாம அதுல இருக்கக்கூடிய பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய டானின், அதுல இருக்கக்கூடிய ஃபைபர், அதெல்லாம் விடுங்க. நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூல்ல விளையாண்டமே, அதுல இருக்கக்கூடிய ஒரு அழகியல், அதுல இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது. ஔவை அதியமான் கொடுத்தா, அதியமான் அதை ஔவைக்கு கொடுத்தார், அதியமான் ஔவைக்கு கொடுத்தது, தமிழ் மூதாட்டி நீ குடிச்சு இதெல்லாம் படிச்சிருக்கோம். எவ்வளவு மருத்துவ கடிதம் வந்திருக்கு, HIV வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது. அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துல பல ஆய்வுகள் அதுல நடந்திருக்கு. நாம ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இங்க இருக்கீங்க, உங்கள் வீடுகள்ல இங்க இருக்கக்கூடியதுல 25-30% பேருடைய வீடுகள்ல கண்டிப்பா ஆப்பிள் இருக்கும், ஒரு ஆப்பிளாவது வச்சிருப்போம். ஆனா எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது? இருக்காது. நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்க கூடாது? தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே, தினம் ஒரு நெல்லிக்காய், தினம் ஒரு வாழைப்பழம். அப்படி நெல்லிக்காயா சாப்பிடாம நெல்லிக்காய் வற்றலாக பொடியாக வைத்திருந்து அதை தேநீராக குடித்தால் கூட ஒரு 80% நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும். சோ காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து ஐயா மருத்துவர் கு சிவராமன் அவங்களுடைய அந்த ஆரோக்கிய குறிப்பு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. தொடக்கத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அது வாழையாகட்டும் கொய்யாவாகட்டும், அவர் அந்த வெளிநாட்டில் அந்த பேரீச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தொடங்கினார். அப்போது அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார், தினம் ஒரு பழம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இந்த தினம் ஒரு பழம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாம் டைகர் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருமே கடைபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் வச்சுருப்போம். எனக்கு பல்வேறு நாட்களாக என்னுடைய மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கி அதை செயல்படுத்தலாம்னு தோணுது. என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, தினம் ஒரு பழம் அப்படின்னு ஒரு குழு, ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எண்ணுகிறேன். அந்த குழுவில் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்வது மாதிரியும், அந்த குழுவில் இணைந்துவிட்ட யாராக இருந்தாலும் நித்தம் ஒரு கனி சாப்பிட்டு இருக்க வேண்டும், நித்தம் ஒரு பழம் சாப்பிட்டு இருக்க வேண்டும். அந்த பழத்தை புகைப்படம் எடுத்து போடணும். இவ்வளவுதான் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஒரு நித்தம் ஒரு கனி சாப்பிடணும், அந்த கனியை அவர்கள் புகைப்படம் எடுத்து போஸ்ட் பண்ணணும், நித்தம் பண்ணிடணும். அது அவங்க இல்லை எனக்கு இன்றைக்கி பயணம் இல்லை, பயணத்தில் இருக்கு, நேரம் இல்லை, உறவினர்கள் வந்திருந்தா, இந்த எந்த கருத்தும் சொல்லாமல் நித்தம் ஒரு கனி, ஏதேனும் ஒரு கனி, அது வாழைப்பழமாக இருக்கலாம், கொய்யாவாக இருக்கலாம், அன்னாசி துண்டாக இருக்கலாம், தர்பூசணியாக இருக்கலாம், ஏன் பேரீச்சையாக இருக்கலாம், இப்படி ஆப்பிள் எதுவாக இருந்தாலும் நித்தம் ஒரு கனி. அதுக்காக முழு கனியா அப்படின்னா இல்லை, உங்களுக்கு ஆஃப் ஆப்பிள் தான் சாப்பிட முடியும்னா ஆஃப் ஆப்பிள், இப்படி புகைப்படம் எடுத்து அனுப்பணும். இதை தினசரி செய்யணும், அதை நான் கண்காணிக்கணும், என்னுடைய அந்த குழுவில் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதை நடைமுறைப்படுத்துவது, அதில் உள்ள சிக்கல்கள், மற்ற விஷயங்களை நம்ம எல்லாருமே பேசி, இப்போ நீங்களே கூட உங்களுடைய கருத்து பெட்டியில் இப்போது நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பகுதியில் சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஆடியோ மெசேஜ் அனுப்பலாம், உங்களுடைய தகவலை சொல்லலாம். அந்த குழு எப்படி, நான் ஆண் பெண்ணுன்னு இரண்டு பாலாகத்தான் பிரித்து செயல்படுத்தணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையுமே அதில் கலந்து நம்ம பேசலாம்.
பேசி இந்த தினம் ஒரு பழம் அல்லது தினம் ஒரு கனி அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு அதில் நம்ம பங்கெடுத்து நம்ம பயணிக்கணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லுவேன், மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் வந்து நித்தம் அந்த வந்து ஒரு குடிநீர், ஏதேனும் ஒரு தேநீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க நிறைய பேர் கடைபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. அந்த பழக்கம் அது இது மாதிரி நம்மளுடைய ஒரு கமிட்மெண்ட்டோடு நான் கண்காணிக்கிறேன் அப்படிங்கிறதோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது, முதல்ல அது ஒரு விளையாட்டாக தோன்றும், நம்மளால் முடியுமான்னு தோன்றும். ஆனால் அதை நித்தம் மற்றவர்கள் செயல்படுத்துவதை பார்த்து நாமும் செயல்பட ஆரம்பிப்போம். இன்றைக்கி, நாளைக்கு, நாளன்னைக்கு கூட சேர்த்து ஒரு 3 கனிகளை வாங்கி கொண்டு வந்து வைத்துக்கொள்ள முடியும். எதுவும் கிடைக்காத நாட்களில் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பேரிச்சம் பழத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நாமளே ஒரு திட்டமிடல் செய்துடுவோம். செய்துட்டு அதை குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வந்து ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து செய்யும் பொழுது அது நம்மளுடைய உடலில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத நான் பல நாள்களாக நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ தான் அதற்கான நேரம் கனிந்து வந்திருக்கிறது, தினம் ஒரு கனியின் வாயிலாக அப்படின்னு எண்ணுகிறேன். ஸோ இன்றைக்கி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றிலுமே அது நம்மளுடைய யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுவதாகட்டும், அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவதாகட்டும், இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுறதோட ஆடியோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னா பேசி எனக்கு அனுப்புவதாகட்டும், இதிலெல்லாம் நான் வந்து ஆலோசனைகளை பெற்று அதை எப்படி செயல்படுத்துவது என்று குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து அதை வந்து செயல்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிந்து எத்தனை பேருக்கு முடியுமோ, இப்போ நம்மளில் வந்து தொடர்ந்து பயணிப்பவர்கள் ஒரு 150 நபர்கள் இருக்கிறோம் அப்படின்னா, அதில் 10 நபர்கள் என்னோடு பயணித்தால் கூட நான் வந்து சந்தோஷப்படுவேன். ஏன்னா முதல்ல அவங்கள நம்புகிறாங்க, நம்மளால் முடியும்னு நம்புகிறாங்க. அடுத்து என்னையை நம்புகிறாங்க, என்னோடு இணைந்து பயணிக்கும் பொழுது அது நடந்து விடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த 10 100 ஆக்குவது, 100 1000 ஆக்குறது வந்து பிரபஞ்சத்தோடையும் மற்றவர்களுடையதும் அப்படின்னு நான் விட்டு விடுவேன். ஸோ நான் செயல்படுத்தணும், என்னோடு இணைந்து பயணிப்பவர்கள் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு உதயமாவதற்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளுக்கு பிறகு தான் உதயமாக போகுது. ஸோ அப்போ நித்தம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல், இப்போ ஐயா வந்து நிறைய விஷயம் சொன்னார் அல்லவா, தன்னுடைய கழிவை வெளியேற்றுவது நித்தம் அப்படிங்கிறதுக்கு கனிகள் வந்து பேருதவியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நித்தம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தில் நீங்களும் தங்களை இணைத்து கொள்ளுங்கள். அதை பற்றின ஆலோசனை தான் இப்போ எனக்கு வேணும் முக்கியமாக. அதில் நம்ம என்ன செய்யலாம், என்ன அதில் வந்து டிஃபிகல்ட்டான ஏதேனும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. இதில் வந்து விடுமுறை தினம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. உடலுக்கு நம்ம வந்து உணவு அளிக்க போகிறோம். அந்த உணவை நம்ம வந்து அற்புதமான ஒரு விஷயமாக தரப்போகிறோம். இது ஒருவேளை உணவா அப்படின்லாம் அப்படி நான் சொல்ல வரல. நித்தம் ஒரு கனி. அப்போது நம்ம மனது லெவலில் நம்ம வந்து திடமாயிடும். நித்தம் ஒரு கனி எடுத்துக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம். ஆனால் இயற்கையில் விளைந்த அதை நம்ம வந்து அப்படியே சாப்பிடக்கூடிய, எதுவும் சமைத்தோ அல்லது சிதைத்தோ அதை வந்து வறுத்தோ அல்லது நொதித்தோ நம்ம சாப்பிடாமல் நேரடியாக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கனி. காயை கூட நான் சொன்ன எல்லா விஷயமும் செய்து சாப்பிடுவோம். ஆனால் கனியை வந்து அப்படியே சாப்பிட முடியும். அப்போ இயற்கையாக விளைந்த ஒரு விஷயத்தை நாம் நித்தம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடலில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த தினம் ஒரு கனி அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்களும் முன்னெடுப்பாக உங்களுடைய ஆலோசனை இல்லை நம்ம கலந்துக்கிற மட்டும் செய்வோம், இல்லை அதை பற்றின கருத்துக்களை தாராளமாக என்னோடு பகிருங்கள். தொடர்ந்து அந்த தினம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசலாம், நாளைக்கும் பேசலாம். எத்தனை பேர் எனக்கு ஆலோசனை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கலந்து ஆலோசனை செய்து நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இன்னும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அல்லவா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நேரம் அப்படிங்கிறது குறைவாக இருப்பதனால நாளைக்கு நம்ம பார்க்க போயிடும். ஸோ இப்பொழுதைக்கு உங்களுடைய மனதில் என்ன வேண்டியது, இந்த தினம் ஒரு கனி திட்டத்தில் நம்ம இணைய போகிறோம். இணைந்து நித்தம் ஒரு கனி சாப்பிட போயிடும். அதை புகைப்படம் எடுத்து அனுப்ப போயிடும். ஸோ இதை மட்டும் இன்றைக்கி அதில் உள்ள வேறு பல விஷயங்களை ஆலோசித்து உங்களுடைய முடிவையும் தாராளமாக சொல்லி இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் லிங்க் தரப்போகிறேன்.
அதனால் எல்லாரும் இதில் கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னா, என்னைய கேட்டால் கட்டாயமாக இருக்கணும். ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் அதில் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். ஸோ இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய, சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃப்ரமேஷன் விஸ்வலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். தங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.